கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். மண் பயனுற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு, மண்ணின் வளமே மக்களின் நலம் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு, தமிழகம் எங்கும் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு புத்துணர்வு ஊட்டுகின்ற வகையிலே ASR பவர் மீடியாவின் உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சி வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே துவங்க இருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புத்தபிரானின் போதனையிலும், இயேசுபிரான் பேசிய மொழிகளும், நபிகளின் நல்லுரையிலும், திருவள்ளுவரின் பனையோலையிலும், திருமூலர் வளர்த்த தீயிலும், வள்ளலாரின் வாசகத்திலும், மகாத்மாவின் மணிமொழியிலும் இன்னும் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி உயர்ந்த உலகத்தார் ஏற்றுக்கொண்ட தத்துவ நெறிகளில் ஒன்றான வள்ளலாரின் வாசகங்கள், சன்மார்க்க நெறிகள் இன்று உலகந்தோறும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நெறிமுறையை உலகுக்கு தந்த இந்த புண்ணிய பூமியை நாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் படப்பிடிப்பை துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, விவசாய பெருமக்களே, இந்த உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலே மிக சிறப்பாக படப்பிடிப்பு செய்யப்பட்டு 50வது வாரத்தினுடைய படப்பிடிப்பை இந்த ஊரிலே நாம் துவங்கி இருக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படப்பிடிப்பு நிகழ்வு. உலகத்தினுடைய முதல் தொழிலும் மூலதனமான தொழிலுமாகிய விவசாயம் வாழ வேண்டும்,
விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கான உற்பத்தி பொருட்கள் அவர்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டும். விவசாயிகள் நலனே இந்த தேசத்தின் வளம் என்று சொல்லி இந்த உழவர் மேடை நிகழ்ச்சி தொடர்ந்தும் மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த படப்பிடிப்பில் மிக சிறப்பானதொரு தலைப்பினை இங்கே விவாதிக்க இருக்கிறோம். உழவு தொழில் மேம்பட காரணமாக இருப்பது உழவர்களின் ஆக்கமே, அரசாங்கத்தின் ஊக்கமே என்கின்ற இந்த தலைப்பிலே மிக சிறப்பாக அறிஞர் பெருமக்கள் இங்கே விவாதிக்க இருக்கிறார்கள். விவாதத்தினுடைய இந்த தலைப்பினுடைய ஒரு தொடக்கமாக உழவர்களின் ஆக்கம்னா என்ன, அரசாங்கத்தின் ஊக்கம்னா என்ன என்கிறதை உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே ஆசியாவில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒன்றாக பெயர் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மேக் இந்தியா நிறுவனத்தினுடைய இயக்குனரும் தன்னை விவசாயி என்று சொல்லி பெருமையோடு எங்களுக்கு பல்வேறு படப்பிடிப்புகளை பேருதவியாற்றி தமிழகம் முழுவதும் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்களை துவக்க உரையாற்ற உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். பல தடவை நான் கூறியுள்ளது போல விவசாயிக்கு லாபகரமாக தொழில் செய்ய கற்றுக் கொடுத்து விட்டால் பஞ்சமே ஒளிந்துவிடும், வறுமையே இருக்காது, இந்தியா வளர்ந்த நாடாகிவிடும் என்பதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. விரைவா நம்ம பேசுறத செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். நானே முன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில் எத்தனை பண்ணிட முடியும். இதில் தான் அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படின்னு ஒரு இருக்கு. அரசாங்கங்கிறது ஒரு அரசனின் அரசியின் அங்கம். அரசன் நல்ல அரசனாக நமக்கு அமைய வேண்டும். எப்படிப்பட்ட அரசன் வேணும்? ஒரு விவசாயி அரசனாக வர வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர். அந்த அரசாங்கம் என்னவா இருக்கணும்? ஒரு குடிமகன் தன்னுடைய சொந்த காலால் நிற்க அரசாங்கம் ஒரு ஏணியாக இருக்க வேண்டும். மக்கள் அதை பிடித்து ஏறித்துக்கணும். ஏன்னா அரசாங்கம் பெரிய ஒரு அங்கம். வரி வசூலின் மூலம் நிறைய நிதி வைத்திருக்கிறார்கள். அந்த நிதி எப்படிப்பட்ட முறையில் விவசாயிக்கு பயன்பட வேண்டும் என்றால் அந்த நிதி ஒரு ஏணியாக இருக்க வேண்டும். கடன் கொடுத்து விவசாயியை கடனாளியாக்கி அவன் தலைகுனிய வைக்கிறது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீர் மேலாண்மையில் சொட்டு நீர் பாசனம் வேணும்னா நான் சப்சிடி கொடுக்குறோங்கிறாங்க. அந்த சப்சிடி வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு உதாரணத்தில் ஒரு சப்சிடி கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு ஃப்ரீயாக அந்த டியூபெல்லாம் கொடுத்துருங்க. கடனை ஃப்ரீயாக கொடுக்கணும். ஒன்ஸ் அடிப்படை தேவை நமக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நம்ம காலால் நின்று நம்ம சம்பாதிச்சுட்டு போகிறோம். இதுதானே யதார்த்தமான உண்மை. இதை செய்ய வைக்கணும். அரசாங்கமா விவசாயினுடைய ஊக்கமா, இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு கிடக்குது. ஊக்கம் எப்போ வரும்? எனக்கு லாபம் இருந்தால் ஊக்கம் வரும். என்ன பண்ணாலும் சரி கடனாகிக்கிட்டே தான் இருக்கு, சம்பாதிக்கவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் எங்கிருந்து ஊக்கம் வரும்? எனக்கு விவசாயம் பண்ண லாபம் வரும்னா அவனுக்கு இன்றைய சூழ்நிலையில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது இவ்வளோ முக்கியமான இந்த தலைப்பை ரெண்டு பேரும் விவாதிக்க விடுறாங்க. விவாதத்துக்கு உடுத்துட்டு விவாதம் பண்ணின பிறகு அப்புறம் தீர்ப்பு நம்ம வருவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவோம். அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருக்கணும்னா ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக நாளைக்கு செயல்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். விவாதத்தை நீங்கள் ஆரம்பிங்க. உழவு தொழில் மேம்பட காரணமாக இருப்பது உழவர்களின் ஆக்கமே என்கின்ற இந்த ஆணித்தரமான இந்த விஷயத்தை விவாதத்தை துவக்குவதற்காக மரியாதைக்குரிய ஐயா வி.கே. குமரகுரு அவர்களுடைய தலைப்பை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த மேடையுடைய நோக்கமே என்னன்னா உழவர் மேடன் தான் இருக்கு. அரசாங்க மேடனா இருக்கு, உழவர் மேடன் இருக்கு. நன்றி. நீங்க சிந்திக்கணும். ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா, நீங்க தடுமாறி வேற ஏதாவது தடம்புரன்றாதீங்க. நாங்க இருக்கிறவங்களாம் உழவர் தான் இருக்கிறோம். அதனாலதான் இப்ப சொல்ல வரேன். அமெரிக்காவுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 39 கோடி. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 130 கோடி. ஏன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் முடிச்சு போறேன்னு கேட்டா, நம்ம ஊர் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எது வேணாலும் சாப்பிடலாம். பரோட்டா வேணுமா பரோட்டா சாப்பிடலாம், இட்லி வேணுமா இட்லி சாப்பிடலாம், சிக்கன் வேணுமா சிக்கன் சாப்பிடலாம். ஆனா அமெரிக்காவில் மட்டும் 39 கோடி இருக்கிற அமெரிக்காவோட நிலை 2 வருடத்துக்கு முன்னாடினா எவ்வளவு காசு கொடுத்தாலும் 2 பரோட்டா தான் சாப்பிடலாம், அதுக்கு மேலே நாங்கள் போட மாட்டோம் போர்டு வெளியே வச்சாங்க ஹோட்டல்ல. அப்ப
இந்த அரசாங்கம்லாம் என்ன சிந்திக்கிறாங்க தெரியுமா? விமானத்தை உற்பத்தி பண்ணோம், கம்ப்யூட்டரை உற்பத்தி பண்ணோம், லேப்டாப்பை உற்பத்தி பண்ணோம், செல்போனை உற்பத்தி பண்ணோம். நாங்களே தவிர விவசாய உற்பத்தி பண்ணோம்னு யாராவது நினைச்சாங்களா? அதனாலதான் அமெரிக்காவுக்கு அந்த நிலைமை ஏற்படுது, சோத்துக்கு பஞ்சம். ஆனா இந்தியாவில் எப்பயாவது பஞ்சம் ஏற்பட்டிருக்கா? ரேஷன் கடையில் போனீங்கன்னா இலவசமா அரிசி கொடுக்குற ஒரே நாடு உலகத்தில் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது. அரசாங்கம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். விளைஞ்சு தள்ளிட்டோம், விளைச்சலை உற்பத்தி பண்ணிட்டோம். அதனால அரசாங்கம் எந்த காலத்திலேயாவது விவசாய மதிச்சு இருந்ததுன்னா நாம எங்க இருக்கணும்? நாம ஒரு கார்ல வந்திருக்கணும். நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, உழைச்சி 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 ஓடா தேய்ந்து கொண்டு இருக்கிறமே தவிர அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு விவசாயிக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் விவசாயிகளின் புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு தெளிப்பிலும் நிம்மதி, அதிக மகசூல், அதிக லாபம். மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். குறைந்த செலவில் நிறைந்த வருவாய். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், ஸ்ரீ தனலட்சுமி பயோ பார்க், சந்தவெளிப்பேட்டை, வடலூர். தொடர்புக்கு செல் 09688382044. நிர்வாக இயக்குனர் இ லதா இளங்கோ, எம்எஸ்சி எம்ஃபில். அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச். 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842752890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போவும் நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். தொடர்கிறது. நீங்க வியாபாரங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சன்புலவர் ஆயில்ன்றதை நீ கொண்டு வந்தியோ அன்னைக்கே பூச்சி நோய் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கடலை எண்ணெய் என்ன சொல்றோம்? கடலை எண்ணெய்னு சொல்றோம்.
எள்ளு எண்ணெய் என்ன சொல்றோம்? நெல்ல எண்ணெய்னு சொல்றோம். எதுக்காக நெல்ல எண்ணெய்னு சொல்றோம்? ஏன் அது எள்ளு எண்ணெய்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க, மனிதனுக்கு இன்றியமையாத ஒண்ணுன்னு சொன்னா அது எள்ளு எண்ணெய், அதுதான் நெல்லெண்ணெய். அதுதான் ஏன் சாப்பிடணும்னு அர்த்தம். அதோட இல்ல, கடலை எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும். மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கொழுப்பு இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஹோட்டல்ல கடையில் விற்கிற எண்ணெய் என்ன தெரியுமா? அதை சொன்னாலே நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. அதான் அரசாங்கத்துடைய ஊக்கம். பெட்ரோலு டீசலு எடுக்கிறாங்க தெரியுமா? அதுல போய் மண்ணெண்ணெய் எடுப்பாங்க, அதுக்கு அடுத்து கிரிசி எடுப்பாங்க. அது இல்லாம கலர் இல்லாம ஒரு ஆயில், வாசனை இல்லாம வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில். அதை தாங்க இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய தேங்காய் எண்ணெயா இருந்தாலும், மல்லாட்டை எண்ணெயா இருந்தாலும், நல்ல எண்ணெயா இருந்தாலும், சன்ஃபிளவர் ஆயிலா இருந்தாலும் ஒரே ஒரு ஆயில் தான். திருவிழால சொல்ற மாதிரி ஜிவாஜி சொன்ன மாதிரி, ஒரு விறகு வச்சா சந்தன வாசனை, ஒரு விறகு வச்சா சாம்பிராணி வாசனை, எந்த வாசனை வேண்டாலும் வரும். ஒரு விறகா வைக்கணும்னு வருது. ஒண்ணுமே இல்ல. 100 பார்லுக்கு ஒரு ஸ்பூன் போட்டினா நல்லெண்ணெய் வாசனை வரும். 100 பார்லுக்கு இன்னொரு ஸ்பூன் சன்ஃபிளவர் வாசனை வரும். இன்னொரு 100 பார்லுக்கு இன்னொரு ஸ்பூனை போட்டினா மல்லாட்டை எண்ணெய் வாசனை வரும். அதுதான் ஏன் சாப்பிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில உட்காந்தா எப்படி ஏந்திரிக்க முடியும்? ஏந்திரிச்சா உட்கார முடியும். நெஞ்ச வலிக்குது, அதை வலிக்குது, எதுக்கு சொல்றேன்? நாங்க விவசாயம் பண்றோமே, எங்களுடைய நல்ல எண்ணெய் வாங்கி சாப்பிடுறீங்களா? நீங்க என்னைக்காவது யாராவது சாப்பிடுறீங்களா சொல்லு? நாங்க இன்னைக்கு அழிஞ்சு போனதுக்கு இந்த மாதிரி திருட்டு கம்பெனிகள் தான் காரணம். நான் ஒண்ணு இப்ப வர அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கமாவது என்னைக்காவது ஒரு தப்பான ஒரு நடவடிக்கை போறோம். கேரளாவில் பாரு, தமிழ்நாட்டுல இருந்து காய்கறி போனா நிறுத்துறா, தமிழ்நாட்டு காய்கறி வேண்டவே வேண்டாம். நீங்க பூரா பாய்சனை கொண்டாந்து கேரளா மக்களை கொல்ற வரீங்க. அரசாங்கத்துடைய நல்ல ஒரு நோக்கம். அது மாதிரி ஒரு நான் என்ன சொல்றேன், இயற்கையான விவசாயத்தை கொண்டு வந்து 100 ஆண்டு வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டு, நடுவர் அவர்களே, திசை மாறி போகக்கூடாது, எங்களுடைய உழவனுடைய ஆக்கமே என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பேச்சுக்கு வாய்ப்பளிக்க நன்றி கூறி விடுபெற. நன்றி, வணக்கம். உழவர்களின் ஆக்கமே என்கின்ற நல்ல ஒரு தலைப்பிற்கு ஆழமான கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய சகோதரர் குமரகுரு அவர்கள். அது சொல்லும் போது அழகா சொன்னார். இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா நாடு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு லிமிட் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமகனார் வள்ளலார் பிறந்த இந்த புண்ணிய பூமி உலகத்துக்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு ரொம்ப அருமையாக அந்த தலைப்புக்கு ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு பதில் கூறும் வரமாக அரசின் ஊக்கமே என்கின்ற தலைப்பிலே இங்கே விவாதிக்க வருகை தருகிறார் மரியாதைக்குரிய சகோதரர் ரவீந்திரன் அவர்கள். உழவர் விவாத மேடை, உழவர்கள் தான் பேசுவாங்க, அதிகாரியா பேசுவாங்க. அதிகாரிகள் கூப்பிட்டா கூட வர முடியாது, சட்டம் அவர்களுக்கு இடமளிக்காது. விவாதத்திற்குரிய விவசாயிகளுடைய பிரச்சனை உழவர்கள் விவாதம் செய்கிறோம். எவ்வளவுதான் உங்களுக்கு ஆக்கம் இருந்தாலும் அரசாங்கத்துடைய ஊக்கம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. போட்டு வச்சிருக்கார், போர் போட்டிருக்கார், தண்ணி வேணும், சுவிட்ச போட்டா மோட்டர் ஓடும், தண்ணி வரும். கரண்ட் இல்ல, உடனே இபிக்கு தான் போன் அடிப்பார், அரசாங்க அதிகாரி தான் போன் அடிப்பார். சார் கரண்ட் எப்போ வரும்? நெல்லு காயுது, பயிர் காயுது சார், நீங்க வர வேண்டாம், நான் கரண்ட் போட்டுக்கிறேன் சார். இவர் போய் போட முடியுமா கரண்ட? பேசுறது வேகமா பேசலாம். தண்ணி இருக்கு, விதை இருக்கு, எல்லா சீதோஷ சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருக்கு. பணம் வேணுமே, உடம்பு நல்லா இருக்கு, ஆக்கம் இருக்கு, விவசாயம் செய்யணும், பணம் வேணும்ல. ஏன் போய் கடன் கேட்கிறீங்க பேங்க்ல? விதை முதல் விற்பனை வரை அரசாங்கத்தின் ஊக்கம் இல்லை என்றால் விவசாயம் இல்லை. விவசாயத்திற்கு வாழ்வதற்கு அரசாங்கத்தின் ஊக்கமே. விதை வாங்கிறது முதல்ல பாரம்பரிய விதையை வீட்டில் வச்சிருந்தோம், அந்த பழக்கமே இப்ப மாறி போச்சு. அறுவடை பண்றதுக்கு ஆள் இல்ல, களை எடுக்க ஆள் இல்ல, எல்லாத்துக்கும் இயந்திரம். இயந்திரம் இல்லாமல் இனி விவசாயம் இல்லை. இயந்திரம் வாங்கறதுக்கு அரசாங்கம் வேணும், இயந்திரம் வாங்கறதுக்கு அரசாங்கத்துடைய மானியம் வேணும். தண்ணீர் பற்றாக்குறை, இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சு விவசாயம் பண்ணணும், குறைவான தண்ணீரை வச்சு நிறைய மகசூல் எடுக்கணும். அரசாங்கத்தினுடைய நீர்ப்பாசன திட்டங்கள் தேவை. அரசாங்கம் திட்டங்கள் இல்லாம விவசாயம் செஞ்சிட முடியுமா? அரசாங்கத்துடைய துணை இல்லாம நீங்க விற்பனை பண்ண முடியுமா? போதுமான விளைவித்த பொருளுக்கு உரிய விலை வேண்டுமானால், அதிக வருமானம் வேண்டுமானால் அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் வேண்டும். அரசாங்கம் இல்லாமல், அரசாங்கத்துடைய ஊக்கம் இல்லாமல் விவசாயம் இல்லை. இந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுகின்ற வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய கல்வியாளர், கல்வித்துறை இயக்குனர்,
நம்முடைய மரியாதைக்குரிய முனைவர் மணிவண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பேசுவார். விவசாயத்தை பொறுத்தவரையிலே தொன்று தொட்டு நாம் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தின் ஊக்கம் என்ற அடிப்படையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட்டு பண்ணை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக பாசன வாய்க்கால் மேம்பாட்டு திட்டம், அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக மழைநீர் சேமிப்பு திட்டம், அதன் மூலமாக மீன் குட்டைகளை உருவாக்கி மீன் வளர்ப்பது, கால்நடைகளை வளர்ப்பது. உணவு தட்டுப்பாடு வந்த பொழுது செயற்கை உரங்களை போட்டால் மட்டுமே உணவு உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்ற காரணத்தினாலேயே அரசாங்கம் செயற்கை உரங்களை விவசாயிகளுக்கு பயன்படுத்த ஊக்கப்படுத்தியது. ஆனால் நாம் தொன்று தொட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிலே இயற்கை முறை விவசாயம் மிகவும் சிறந்தது என்ற அடிப்படையை அனைவரும் ஒத்துக்கொண்டு இப்பொழுது விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் நாம் கால்நடைகளை தொலைத்து விட்டோம். எங்கிருந்து சாணம் பெறுவது? அதை வைத்துதான் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே பார்த்தால் மண்புழு உரம் அல்லது தென்னை நார் கழிவு உரம் அல்லது கரும்பு உற்பத்தியிலே இருக்கின்ற தொழிற்சாலை கழிவு, இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் ஓரளவு நாம் சமாளித்துக் கொள்ள முடியும். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் விவசாயிகளின் புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு தெளிப்பிலும் நிம்மதி, அதிக மகசூல், அதிக லாபம். மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். குறைந்த செலவில் நிறைந்த வருவாய். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், ஸ்ரீ தனலட்சுமி பயோ பார்க், சந்தவெளிப்பேட்டை, வடலூர். தொடர்புக்கு செல் 09688382044. நிர்வாக இயக்குனர் இ லதா இளங்கோ, எம்எஸ்சி எம்ஃபில். அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச். 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு. உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும்
உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். தொடர்கிறது. நம்ம ரவீந்திரன் சொன்னாரு, கரண்ட் கொடுக்கறாங்க, நீர்ப்பாசனம் எல்லாம் கொடுக்கறாங்க. எத்தனை விவசாயிகள் மின்சாரத்தை, இலவச மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க சொல்லுங்க பாப்போம். அவங்களே கிடையாது, தெரியும் அவங்களுக்கே. அரசாங்கத்துக்கு மூலியமாக எந்தவித ஊக்கமும் இந்த விவசாயிகளுக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு வேணும்னே எங்களுக்கு எதிர்வாதம் பண்ணுன்றதுக்காகவே மேடையில் அமர்ந்து வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளே உங்களுக்கு நல்லாவே தெரியும், எத்தனை ஏரிகள் இங்க தூர்வாரப்பட்டு அந்த நீர்ப்பாசனத்துல விவசாயிகள் பயிர் பண்றாங்க. மனசை தொட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல எந்த அரசாங்கத்தினுடைய ஊக்கம் இருக்கு? கிடையவே கிடையாது. இலவச மின்சாரத்தை எத்தனை விவசாயிகள் பயன்படுத்துறாங்க? கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு படத்துல நடிக்கிறவன் 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு, நீங்க ஆயுத பூஜை டிவில பாத்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் எந்த விதமான கார் வச்சிருக்கானு. ஆனா 100 ஏக்கர் பண்ற விவசாயி இன்னைக்கு டிராக்டர், அது அந்த டிராக்டரை கூட எங்க பழமலை டிராக்டர்ஸ்ல போட்டு அதை டியூல கூட வாங்க முடியல. ஆமா, அவர் தேடி தேடி பிடிச்ச அந்த பணத்தை புடுங்குறாரு. அப்படிப்பட்ட நிலையில விவசாயி இருக்கான். இது வரைக்கும் விவசாயிகளுக்காக எந்த அரசாங்கம் பட்ஜெட் போட்டிருக்கு? கிடையவே கிடையாது. அதான் நாட்டு மக்கள் தொகையில 6% இல்லாத அரசு ஊழியர்களுக்கு தனியான பட்ஜெட் போடுறாங்க, தனியான கமிஷன் இருக்கு. ஆனா 100 கோடி மக்கள் உள்ள 75% விவசாயிகளுக்கு எந்த அரசாங்கம் ஒரு கமிஷன் போட்டு சொல்லுங்க பாப்போம். நீங்க வீட்டுல மாடு போடுற சாணத்தை தட்டி எருவெட்டி போடுற மாதிரி அந்த எருவெட்டி கூட நம்ம சொல்ற விலைக்கு விற்கலாம். ஆனா 100 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி எத்தனை மூட்டை நெல் அரிச்சாலும் உட்காந்துருப்பான். எப்ப வாங்க ஆள் வரும். இதுக்கு இடையில ஒரு புரோக்கர், அவர் ஒரு மூட்டைக்கு 2 கமிஷனு. இதை எடுத்து நாம டிஎன்சிசி போனோம்னு வச்சுங்க, அங்க எடை போடுறதுக்கு ஆளுக்கு கூலி. இதுக்கே பார்த்தா தமிழ்நாடு நுகர்வோர் பணி பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 1 ரூபாய் காசு கொடுத்தாதான் உங்க நெல்லை எடுப்பான். இல்லன்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லி நெல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி விவசாயிகளை வயிற்று அடிக்கிற அரசாங்கத்தினுடைய ஊக்கம் முற்றிலுமே இல்லைன்றதா என்னுடைய தரப்பு வாதமாக, முதல் தரப்பு வாதமாக முடித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு அருமையான வாதத்தை இங்கே அருமையாக பதிவு செய்திருக்கிறார். அரசாங்கம் எங்களை ஏமாற்றி மேற்கொண்டு எங்களை கடன்காரர்களாக மட்டுமே தான் ஆக்கி இருக்கிறது என்று ஒரு நல்ல பதிவை செய்திருக்கிறார். அதற்கு பதில் கூறுமரமாக குமரகுரு அவர்கள் ஆக்ரோஷமாக வேகமாக பேசினார். ஆனால் அரசாங்க மானியம் எது ஒதுக்கினாலும் அங்கே முதல் ஆளாக அங்க பதிவேட்டில் முதல் கையொப்பம் பெற்றவராக முதல் பேராக இருப்பது குமரகுரு பேர் தான். அவர் சொல்றாரு அரசாங்க ஊக்கமே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா உழவர்களை ஏமாத்தி தவறான கருத்துக்களை சொன்னா மானியம் கிடைக்கிறது, நம்மளை விட்டு மற்றவங்களுக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்துல இன்னைக்கு அரசாங்கம் எந்தவித ஊக்கமும் தரலன்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்றோம்னா, அரசாங்கம் ஊக்கம் இல்லாமல் விவசாயிகள் தொடர்ந்து விவசாய தொழிலை செய்ய முடியாது. ஏனென்றால் முற்காலத்துல, பழைய காலத்துல நீண்ட நாள் பயிர், 6 மாசம் 8 மாசம் பயிர், அதெல்லாம் இன்னைக்கு பயிர் செஞ்சா இன்னைக்கு விவசாயம் முன்னேற முடியுமா? 130 கோடி மக்கள் தொகைக்கு உணவு வேணும்னா அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கம் எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும்? விவசாயிகளுக்கு நல்ல குறுகிய காலத்தில் எப்படி விளைச்சலை கொண்டு வரலாம், நீரை சேமிப்பதற்காக என்ன செய்யலாம் என்று அரசாங்கம் திட்டம் போட்டு பல பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி விவசாயத்தை ஊக்கம் செய்து வருகிறது. ஏன் சொல்றேன்னா, சொட்டு நீர் அரசு மானியம் தருது. சொட்டு நீரை பயன்படுத்தி கரும்புக்கு நீ சொட்டு நீரை போட்டினா எவ்வளவு நீர் சேமிக்கலாம்? நீ ஒரு கொல்லிக்கு பாய்ச்சுற அந்த நீரை நீ கிட்டத்தட்ட பல கொல்லிக்கு பாசுவதற்கான வாய்ப்பை நீ உருவாக்கலாம். நுண்ணீர் பாசனம் நம்ம வேகக்குள்ள சத்திரத்துல பாருங்க, நுண்ணீர் பாசனம் போட்டு கனகாமரம் செடி, சவுக்கு செடி, பல்வேறு செடிகளை ஒரு காணியில ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல ஒரு காணியில 1 லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற அளவுக்கு இன்னைக்கு விவசாயத்தை முன்னேற்றிட்டு வராங்கன்னா அது அரசாங்கம் தர்ற ஊக்கம். பல்வேறு நிலைகளை அரசு தர்ற அந்த மானியங்கள் விவசாயத்தை ஊக்குவிப்பு செய்து, ஆகவே விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஊக்கம் தரக்கூடியது, உற்சாகம் தரக்கூடியது அரசாங்கம் தருகின்ற அந்த மானியங்களும், அரசாங்கம் தருகின்ற குறுகிய காலங்களில விளைவிக்கக்கூடிய அந்த விதைகளும் தான் என்று கூறி, அரசாங்கத்தின் ஊக்கமே விவசாயிகளை முன்னேற்றம் என்று கூறி, நடுவர் அவர்களை அவர் கொஞ்சம் சவுண்டா தான் பேசுவாரு, இருந்தாலும் சரியான தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இடம். நன்றி, வணக்கம்.